அருட்பெரும் ஜோதி முன்னேற்றத்தை தரும் குபேர மூன்றாம் பிறை வரும் புதன்கிழமை வர இருக்கின்றது. மூன்றாம் பிறை என்று யாரோ ஒருவர் சந்திரனை பார்த்து மனமாற என் மனமும் வளர வேண்டும், என் வளமும் வளர வேண்டும், என் தனமும் வளர வேண்டும் என்று வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு நினைச்ச ஏதோ ஒரு விஷயம் இந்த வளர்பிறைகள் வளரணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எப்படி வளர்த்தணும், அதை எப்படி அடையணுங்கிறத இன்று பரிகாரத்தோடு பதிவு செய்கிற பயன்படுத்தி கொள்ளுங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மூன்றாம் பிறைங்கிறது நம்மளோட பெரியவங்க கிராமத்து தேவதை வழிபாடாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. யார் ஒருவர் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்து இந்த சந்திரன் இந்த மாதம் முழுவதும் வளர்வதைப் போல் நானும் வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு 6:45 7:15 மூன்றாம் பிறையில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஒரு 5 நிமிடம் மேற்கு திசையை பார்த்து நமஸ்கார முத்திரையை வைத்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி சந்திரனின் தானியம் என்று சொல்லக்கூடிய அரிசியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி மேற்கு திசையில் வீசணும். இது மூன்றாம் பிறை அன்று மட்டும் செய்தாலும் நல்லது, அல்லது மூன்றாம் பிறையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் தினமும் செய்வதன் மூலமாக உங்களையே அறியாமல் உங்கள் வாழ்வில் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் காணாமல் போகும். மனம் சார்ந்து இருக்கக்கூடிய நேர்மறைகள் எல்லாமே செல்வ செழிப்பாய் அபரிதமாய் மாறும். உங்களுக்கு மாற இதை பதிவு செய்கிற இந்த தெய்வீகமான நாளில் இதை செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது ஒரு டம்ளரில் தண்ணியை ஃபுல் பண்ணி அதை ஓப்பன் ஸ்பேஸில் மூன்றாம் பிறை இரவு வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது புதன்கிழமை மாலை வைக்கணும். அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி குடிச்சிடுங்க. ஏன்னா மூன்றாம் பிறை அன்று தான் சந்திரன் சிவனோட கிரீடமாக இருப்பார். அன்றைய தினத்தில் இந்த மூன் வாட்டர் ரிச்சுவல்ஸை செஞ்சோம்னா சிவனருளும் ஒரு சூட்சமமான முறையில் நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தலாம். இந்த தெய்வீகமான மந்திர பரிகாரத்தையும் இந்த நீர் பரிகாரத்தையும் அனைவரும் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. வரும் சனி ஞாயிறு திங்கள் சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்களை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. நான் இப்போ தான் புதுசாக ஜேஸ்டா அப்படிங்கக்கூடிய ஜேஸ்டா தேவிங்கிற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு தொடங்குகிறேன். இந்த பயிற்சியோட முதல் நாள் பயிற்சி வகுப்பு அன்பளிப்பாக இலவசமாக தரோம். அந்த பயிற்சி வகுப்பு பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. முதல் நாள் அனுப்பி விடுவாங்க. பிடிச்ச அடுத்தடுத்த நாள் பயிற்சி வகுப்பில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு கொங்கண சித்தர் பொன்னூதி மாமலை யாத்திரையும் சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யுங்கள். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றி நன்றி நன்றிகள் கோடி.